ஹாய் காய்ஸ், நம்ம வந்து இப்போது மெரினா பேயில் வந்து இருக்கோம். மெரினா பே வந்து சிங்கப்பூரோட மோஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸில் இதுவும் ஒன்று. இந்த இடத்துக்கு தான் நான் விசிட் பண்ணேன். வந்து 2வது நாளில் இங்கே வந்து விசிட் பண்ணோம். ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த மெரினா பே. கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்தால் இந்த இடமும் எல்லோரும் வருவாங்க. நாங்களும் பார்த்தோம். பட் ஈவினிங் சன்செட் ஆனதுக்கப்புறம் வந்து தான் காய்ஸ், நான் வந்து ஸ்டூடெண்ட் பாஸை பற்றி தெளிவான ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? கூடிய சீக்கிரம் நான் அப்டேட் பண்ணுறேன் 2023 என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. இப்போயே ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. நான் பேக்லையும் கொஞ்சம் பின்னாடி நான் பேசியிருப்பேன். ஓகேங்களா? நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் என்ன வீடியோஸ்ன்ட்டு. இப்போ நாங்கள் சிங்கப்பூர் வந்துருக்கிற வீடியோஸை கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். ஆக்சுவலி நம்ம எங்கன்னா இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா லிட்டில் இண்டியாவில் இருக்கோம். லிட்டில் இண்டியாவில் ஆனால் குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. நம்மளெல்லாம் குறுகுறுன்னு பார்க்குறாங்க ஒரு மாதிரியா. காய்ஸ்ன்ற அடுத்த வார்த்தை ஒன்றுமே சொல்ல மாட்டேன் பாஸ். நான் வந்து டியூ டு சம் சஃபரிங் ஃப்ரம் யூனோ ஸ்டமக் பெயின் அதெல்லாம் இருக்கிறதுனால. ஹாய் காய்ஸ். ஏம்மா போதுமா போட்ட போட எப்போ பார்த்தாலும் எங்கே இருக்க இங்கே இருக்குன்னா எங்கே தான் ஏன்னா அப்போ நாங்கள் மட்டும் இல்லையா அப்படின்ற மாதிரி வச்சுல சொல்லுங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போ எங்கள் பொழப்பு சிரிக்குது, ரொம்ப கேவலமாக சிரிக்குது. ஸ்டூடெண்ட் பர்சன் நம்பி தான் வந்தோம். வேலை கிடைச்சது கொஞ்சம் அதை சத்தியமாக சுற்று வேலை கிடைக்காது. யாருமே நம்பி வராதிங்க. வந்தீங்கன்னா இவ்வளோ மாதிரி தான் தெரிஞ்சிருவோம், அழுகணும். காசு டாலராக போகும். டாக்ஸிக்கு டாலரு, எல்லாத்துக்கும் காசு. அவங்க அக்கா மக்கள் காலேஜுக்கு நீ தான் போகணும். நம்ம தம்பி வந்துட்டு கேசினோல போய் காசு நிறைய சம்பாதிச்சுட்டு வந்திருக்கோம். அப்படி மக்கள் ஒரு நாள் 1.5 நாள் ஃபுல்லாக தூங்காமல் மொத்த பைசா இல்லாமல் வெளியே வந்தோம். நானும் மட்டும்தான் இருப்பேன்ற மாதிரி ஆம்பூர் பிரியாணி தான் இருக்குது. இங்கே தான் பிரியாணி ஏட்டுக்கு காமக்கா சிக்கல் ஒன்றும் இல்லை. இல்லை இப்போ வந்து வீரகலைமன் டெம்பிள் வந்துருக்கோம். இது வந்து லிட்டில் இண்டியா தானே இருக்காது? லிட்டில் இண்டியா இது 2வது டைம் வரும். ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே இருக்குங்களா? பட் வந்து எத்தனை டெம்பிள் இருக்குங்க? 3 டெம்பிள்ஸ் இருக்குது. 3 டெம்பிள்ஸ் இருக்குது. வீரகாளியம்மன், அப்புறம் வீரகாளியம்மன், பேக் சைடில் ஹரேராம ஹரே கிருஷ்ணா, தென் லக்ஷ்மி. ஹரேராம ஹரே கிருஷ்ணாவில் ஃப்ரீ ஃபுட்டா? ஆமாம், ஃப்ரீ ஃபுட்டு தான். நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவீங்களே, அதுக்காக கேட்டேன். அதேமாதிரி இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குல்ல, தமிழ் ரெஸ்டாரண்ட். ஆமாம், ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ் இது அடையார் ஆனந்த பவன், வெஜ்ஜுக்கு வந்து அடையார் ஆனந்த பவன் இருக்கு, சூர்யா ஹோஸ், சரவண பவன் இருக்குன்னு நினைக்கிறேன். சரவண பவன் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி நான்வெஜ்ஜுக்கும் எக்கச்சக்கம். தலப்பாக்கட்டு எங்கே இருக்குன்னு அதேமாதிரி கோல்டு மெயின் விஷயம் இல்லை. நம்மளோட ஜோசல் காசு ஜிஆர்டி மலர். சிங்கப்பூரில் வந்து தேக்காலேருந்து வர ஏரியாவில் இருக்க ஒரு குருதுவாரா. தேக்காலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குமாக்கா. சென்ட்ரல் சிக் டெம்பிள் சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிலீவே பண்ண மாட்டீங்க, 11 குருதுவாரா இருக்குது இங்கே. பார்க்காம சிங்கப்பூரில். தான் ஃப்ரண்ட் வியூ அது. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். திஸ் இஸ் த ஃப்ரண்ட் வியூ. அதுதான் ஃப்ரண்ட் வியூ. இதுதான் குருதுவாரா காய்ஸ். வந்து இது வந்து ஒரு வாரம் முடிஞ்சு கரெக்டாக 1 வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆகி செஞ்சு ஒரு 4வது இதோட கிளார்க்குவேன்னு சொல்லிட்டு கிளார்க்குவே வீடியோ. ஸ்டூடெண்ட் பஸ்ஸை பற்றி எனக்கு கிளியராக அந்த மெட்ரோ பஸ் ஸ்டாப் எவ்ரிதிங் இஸ் தேர். வரலாமா வேணாமா, எவ்வளோ செலவாகுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். மைபி இப்போது ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது சிங்கப்பூரில். நீங்கள் வந்தீங்கன்னா வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சாலுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது இல்லீகல் தான், பட் வேலை பார்க்குறாங்க, வேலை கிடைக்கணும். இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. மைபி அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி நீங்கள் சிங்கப்பூர் வந்துட்டீங்க, இல்லை வர போகிறீங்க அப்படின்னா மைபி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சொல்கிறேன், என்ன ஜாப் எங்கே போகலாம், எப்படி பண்ணலாம். ஒரு 4 hours ஆச்சும் ஸ்டே பண்ணுறதுக்கு, சர்வை பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் ஹெல்ப் பண்ணலாம். பாய்.
எல்லாம் பார்த்துக்கோங்க சிங்கப்பூரோட சிக்னல்ஸ். அக்கா பஸ் ஸ்டாப் போகணுக்கா. இங்கேருந்து எவ்வளோ தூரம் நடந்து போவீங்க? பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்கு ஆப்போசிட். இது ஒன் வே. ஆப்போசிட் ஏறணும். இது ஒன் வேக்கா இது? அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது தெரியுமா? அங்கே இருக்க பஸ் ஸ்டாப்பில் ஏறி தான் போகணும்.